பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. கழுத்தில் ஏதாவது ஒரு கட்டி இருந்து அது ஏதாவது ஒரு நரம்பு அழுத்துச்சுன்னா, தைராய்டில் வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. எந்த செல்ஸ்லேருந்து கேன்சர் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தைராய்டு கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது எலும்புகளுக்கு பரவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 4வது ஒரு கேன்சர் டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எந்த செல்ஸ்லேருந்து உருவாகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேன்சர். இதோட 5 இயர் சர்வைவல் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தைராய்டு கிளாண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இத்தினூண்டு தான் இருக்குது. இத்தினூண்டு இருக்கிற கிளாண்டுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக எளிதாக ட்ரீட் பண்ணுறக்கூடிய கேன்சரும் இதில் தான் உருவாகுது. இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான கேன்சரும் இதில் தான் உருவாகுது. ஸோ வணக்கம், நான் டாக்டர் கிங்ஸ்டன், இஎன்டி அண்ட் ஹெட் நெக் சர்ஜன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம தைராய்டு கேன்சர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். தைராய்டு கேன்சரோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, பேஷண்ட்ஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்கன்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தைராய்டு கேன்சர்ஸை வந்து நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் தைராய்டு கேன்சர் இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு கிளினிக்கல் சினாரியோ இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு நடுத்தர வயது பெண்மணி, அவங்களுக்கு வந்து கழுத்தில் வந்து ஒரு 2 வாரமாக கொஞ்சம் உருண்டையாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ஹெட் அண்ட் நெக் டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஸோ டாக்டர் அவங்கள பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்டு ஹிஸ்ட்ரி கேட்பார். ஸோ இந்த கட்டி எத்தனை நாளாக இருக்குது, முதல்லேருந்து இதே சைஸாக இருக்கா, அப்படி வளர்ந்துருக்கா, வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, அதில் வலி இருக்குதா, கழுத்தில் இருக்கிறதால சாப்பாடு முழுங்க கஷ்டமாக இருக்கா, மூச்சு விட கஷ்டமாக இருக்கான்ற கேள்விலாம் கேட்டதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணுவார் இல்லையா. காது, மூக்கு, தொண்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த கழுத்தில் இருக்க கட்டியை தொட்டு பார்த்து அதோட சைஸ் என்ன, ஷேப் என்ன, அப்புறம் அது மூவ் ஆகுதா இல்லையா, தொட்டால் வலிக்குதா, அப்புறம் பேஷண்ட் ஒரு வேளை குரல் மாற்றம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து டாக்டர் வந்து தொண்டையில் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்து வாய்ஸ் பாக்ஸில் இருக்க வோக்கல் கார்ட்ஸு சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா கழுத்தில் ஏதாவது ஒரு கட்டி இருந்து அது ஏதாவது ஒரு நரம்பு அழுத்துச்சுன்னா நம்ம வாய்ஸ் கரகரத்துக்கு ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து வோக்கல் கார்ட்ஸ் மொபிலிட்டி நார்மலாக இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு கிளினிக்கலாக ஒரு வேளை இந்த கட்டி தைராய்டிலேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர் 2-3 டெஸ்ட்டு சொல்லுவார். பேஷண்ட்டை வந்து எச்சில் முழுங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாக்கை வெளியே நீட்டி உள்ளே வச்சு அப்படியே மாற்றி பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணுறப்போ கழுத்தில் இருக்க அந்த கட்டி மேலும் கீழும் மூவ் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து அது தைராய்டிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் உறுதிப்படுத்திக்கிட்டு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது என்னென்னு ஒன்று பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் நெக். இதுதான் வந்து தைராய்டு ஸ்வெல்லிங்ஸில் செய்யப்படுற த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் இன்வெஸ்டிகேஷன். அது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணியிருப்போம், வயிற்று வலின்னு சொல்லி. அதே இதை கழுத்தில் பண்ணுறது, அவ்வளோதான். இது ரொம்ப பேசிக் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதை வந்து ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் நமக்கு கழுத்தில் அல்ட்ராசவுண்ட் ப்ரோபை வச்சு கழுத்தை வந்து எக்ஸாமின் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு தைராய்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ தைராய்டோட சைஸை மெஷர் பண்ணுவாங்க. சைஸ் வந்து நார்மல் சைஸாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா, அப்போ தைராய்டோட ரைட் லோப் எப்படி இருக்குது, லெஃப்ட் லோப் எப்படி இருக்குது, நடுவில் இருக்க இஸ்துமஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் தைராய்டுக்கு உள்ள ஏதாவது உருண்டையாக ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கா. அந்த உருண்டைன்றதை வந்து நம்ம நாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு ஜென்ரல் டேர்ம். ஸோ தைராய்டுக்குள்ளே ஏதாவது நாடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கா சிக்னிஃபிகண்ட்டாக, அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை நாடியூல்ஸ் இருக்குது, அந்த நாடியூல்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஒவ்வொரு நாடியூலோட சைஸ் என்ன, அதோட பார்டர்ஸ் மார்ஜின்ஸ் எப்படி இருக்குது, காம்போசிஷன், அந்த நாடியூல்ஸ் வந்து உள்ளே இருக்குது சாலிட் நாடியூலா சிஸ்டிக் நாடியூலா, அந்த நாடியூல்ஸ்குள்ளே கால்சியம் டெபாசிட்ஸ் ஏதாவது இருக்கா. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரேடியாலஜிஸ்ட் நோட் பண்ணி ஒவ்வொரு நாடியூலுக்கும் அவங்க ஒரு ஸ்கோர் போடுவாங்க. அந்த ஸ்கோருக்கு பேர் டைராய்டு ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு இமேஜிங் ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா சிஸ்டம், டைராய்ட்ஸ், TIRADS, டைராய்டு ஸ்கோர்னு ஒவ்வொரு நாடியூலுக்கும் அதை கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும் அந்த ஸ்கோர். 1 அப்படின்றது நார்மல், 6 அப்படின்றது அதோட ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், 94 to 99% இருக்கும். 2, 3, 4, 5 அதுக்கேற்றாப்புல அந்த ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து தைராய்டு சம்மந்தமாக. சரி, தைராய்டை பார்த்து முடிச்சுட்டு கழுத்தில் மற்ற ஏரியாவையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது நெறிக்கட்டி, லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ்மெண்ட் இருக்கா, அப்படி இருந்தால் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எத்தனை லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ் ஆகிருக்கு, என்னென்ன சைஸில் என்லார்ஜ் ஆகிருக்கு, அதுக்கும் தைராய்டில் இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். 2வது நம்ம பண்ண போகிற இன்வெஸ்டிகேஷனுக்கு பேர் FNAC,
ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அதை தான் FNAC அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு நாடியூலோ கட்டியோ இருந்தால் அதுக்குள்ளே ஒரு ஊசி போட்டு சிரிஞ்சு மூலமாக ஆஸ்பிரேட் பண்ணி, அந்த கட்டிக்குள்ளே இருக்கிறத ஆஸ்பிரேட் பண்ணி அதை ஸ்லைடில் போட்டு மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே பார்க்குறதுக்கு பேர் தான் FNAC. சரி, இப்போ இந்த ரேடியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்ப்பாங்க எத்தனை நாடியூல்ஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு பெண்மணி சொன்னோம் இல்லையா, அந்த பெண்மணி போயிருக்காங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் வந்து 2 நாடியூல் இருக்க மாதிரி இருக்குது. ரைட் சைடில் ஒரு நாடியூல் இருக்குது, லெஃப்ட் சைடு தைராய்டில் ஒரு நாடியூல் இருக்குது. ஸோ அந்த நாடியூலை பார்க்குறாங்க, 2 நாடியூல் இருக்குது. ஸோ அந்த நாடியூலை மானிட்டரில் பார்த்துக்கிட்டே அந்த 2 நாடியூலையும் செப்பரேட்டாக தனியாக டார்கெட் பண்ணி ஊசி போட்டு சிரிஞ்சு மூலமாக உள்ளே இருக்கிறத எடுத்து அதை ஸ்லைடில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்லைட்ஸை வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சில சமயம் என்ன ஆகுனா, சில பேஷண்ட்ஸுக்கு ஒரே தைராய்டில் 4-5 நாடியூல் 6 நாடியூல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ தனித்தனியாக ஒன்றுனா பண்ண முடியாது இல்லையா. ஸோ ரேடியாலஜி என்ன பண்ணுவாங்க, அந்த 5-6 நாடியூல்ஸையும் ஸ்டடி பண்ணுவாங்க தனித்தனியாக. எந்த நாடியூல் சஸ்பீஷியஸாக இருக்குது, சந்தேகப்படும்படியாக இருக்குது, எந்த நாடியூலுக்கு தைராய்டு ஸ்கோர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க கிளினிக்கலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக 1-2 நாடியூலை மட்டும் செலக்ட் பண்ணி அதிலிருந்து மட்டும் FNAC பண்ணி அந்த மெட்டீரியலை ஸ்லைட்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ லேபில் அந்த ஸ்லைட்ஸை வந்து பேத்தாலஜிஸ்ட் டாக்டர் பார்ப்பாங்க, பார்த்து அதை ப்ராசஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே பார்ப்பாங்க. ஸோ அந்த ஸ்லைடில் என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குது, என்னென்ன செல்ஸ்லாம் இருக்குது, அப்நார்மலாக இருக்கா நார்மலாக இருக்கா, அப்நார்மலாக இருந்தால் எந்தெந்த விதத்தில் அப்நார்மலாக இருக்குது அப்படின்றத அவங்க செக் பண்ணி அவங்க ஒரு ஸ்கோர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பெத்தஸ்டா ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. 1ன்னா நார்மல், 6ன்னா 100% அது மெலிக்னன்சி, கேன்சர் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது அல்ட்ராசவுண்டை பார்த்து ரேடியாலஜிஸ்ட் கொடுக்குற தைராய்டு ஸ்கோரை விட இந்த FNAC ஸ்லைட்ஸை பார்த்து பேத்தாலஜிஸ்ட் கொடுக்குற இந்த பெத்தஸ்டா ஸ்கோர் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட். ஏன்னா நம்ம டேரெக்டாக கட்டியவே பார்த்து அதுலேருந்து உறிஞ்சி எடுத்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம் இல்லையா, அதனால். ஸோ இந்த தைராய்ட்ஸ்க்கும் சரி இந்த பெத்தஸ்டாக்கும் சரி ஒவ்வொரு இந்த ஸ்கோருக்கு இந்த மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்கோருக்கு இந்த மேனேஜ்மெண்ட், அப்படி தனி ப்ரோட்டோக்காலே இருக்குது. ஸோ நம்ம தைராய்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. சரி, இந்த 2 தான் வந்து தைராய்டு விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நம்ம பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ். இது இல்லாமல் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, அது ஒன்றா சொல்கிறேன். அடுத்து நம்ம பண்ண போகிற இன்வெஸ்டிகேஷன் வந்து பிளட் டெஸ்ட். பிளட்டில் நம்ம தைராய்டோட ஹார்மோன் லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தைராய்டில் வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஃபாலிகுலர் செல்ஸ், அதுங்க வந்து T3 T4 அப்படின்னு மெட்டபாலிசம் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். பேராஃபாலிகுலர் செல்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அது வந்து கால்சிட்டோனின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போது இந்த 2 டைப் ஆஃப் செல்ஸ்லேருந்து எந்த செல்ஸ்லேருந்து கேன்சர் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்கும் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ எந்த செல்ஸ்லேருந்து உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பிளட் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிளட்டில் வந்து கால்சிட்டோனின் லெவல் அதிகமாக இருக்க பட்சத்தில் அப்போ நமக்கு கெஸ் பண்ணிடலாம், சரி இப்போ பேராஃபாலிகுலர் செல்ஸ்லேருந்து தான் கேன்சர் உருவாயிருக்கு அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, இந்த கால்சிட்டோன் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதை வச்சு அந்த கேன்சர் தைராய்டுக்குள்ளே மட்டும் இருக்கா, இல்லை தைராய்டுலேருந்து வெளியே வந்து நெறிக்கட்டிகளுக்கு பரவி இருக்கா, இல்லை அதையும் தாண்டி உடம்புல மற்ற இடத்துக்கும் பரவி இருக்கான்றத இந்த கால்சிட்டோனின் லெவல்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி T3 T4 வந்து மெட்டபாலிசம் ஹார்மோன்ஸ். நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எஸ்பெஷலி சர்ஜரி பண்ண போகிறதா இருந்தால் நம்ம T3 T4 லெவல்ஸை தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ இந்த அல்ட்ராசவுண்ட், FNAC, பிளட் டெஸ்ட் இதை வச்சே வந்து ஒருத்தருக்கு தைராய்டு கட்டி வந்து சாதா கட்டியா கேன்சர் கட்டியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன டைப் ஆஃப் கேன்சர் கட்டி அது கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவுக்கு அது தைராய்டுக்குள்ளே இருக்கா வெளியே வந்துருச்சான்றதையும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். பட் அக்யூரேட்டாக நமக்கு வந்து ஸ்டேஜிங் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக சில இமேஜிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி CT ஸ்கேன், அப்படி இல்லையா ஹோல் பாடி நியூக்ளியர் ஸ்கேன், அதை சில சமயம் டாக்டர்ஸ் கேட்கலாம். கடைசியாக போன் ஸ்கேன், அதாவது தைராய்டு கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது எலும்புகளுக்கு பரவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ போன் ஸ்கேனை ஸ்பெஷலாக கேட்பாங்க, இண்டிவிஜுவல் தைராய்டில் ஏதாவது போன்ஸில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்குன்றதை பொறுத்து. கடைசியாக ஒரு டெஸ்ட் இருக்குது, அதான் ஜெனட்டிக் டெஸ்டிங், மரபணு சோதனை. இது வந்து எல்லா தைராய்டு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் பண்ண மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது தைராய்டு கேன்சரில் ஒரு சப்டைப் இருக்குது, ஃபெமிலியல் தைராய்டு கேன்சர்னு. இந்த ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரே மாதிரியான தைராய்டு கேன்சர் வரும். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸில் இல்லை அந்த மாதிரியான பேஷண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதான் வந்து இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங். ஸோ அதில் வந்து பேஷண்ட்டோட டிஎன்ஏயை பார்த்து எந்த இடத்துல அந்த மரபணு மாறி இருக்குது, அந்த மியூட்டேஷன் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்றாப்புல பேஷண்ட்ஸுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கப்படும். ஜெனட்டிக் கவுன்சிலிங் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, பேஷண்ட்ஸோட ரத்த சம்பந்தமான உறவுகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டி வரலாம். ஸோ இது ரொம்ப பெரிய தனி டாபிக். பட் சில கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் ஜெனட்டிக் கவுன்சிலிங்கும் தேவைப்படுன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து
தைராய்டு கேன்சரில் வர ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தைராய்டில் வர்ற என்னென்ன கேன்சர் டைப்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். இது தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். தைராய்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது, கேன்சரில் நிறைய சப்டைப்ஸும் இருக்குது. மோஸ்ட் காமனாக இருக்க 4 டைப்ஸை பற்றி மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபாலிகுலர் செல்ஸ்ன்னு இருக்குது, பேராஃபாலிகுலர் செல்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஃபாலிகுலர் செல்ஸ்லேருந்து 2 முக்கியமான கேன்சர் வந்து உருவாகும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பேப்பில்லரி கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் த மோஸ்ட் காமன் தைராய்டு கேன்சர். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் தைராய்டு கேன்சர் கேசஸ் வந்து இந்த பேப்பில்லரி கேன்சர் தான். ரெண்டாவது ஒரு கேன்சர் இருக்குது, ஃபாலிகுலர் செல் கேன்சர். இந்த கேன்சர் பார்த்தீங்கன்னா 10 to 15%. செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் இதுதான். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஃபாலிகுலர் செல்ஸ்லேருந்து தான் உருவாகுது. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஈஸியாக குணப்படுத்த முடிகிற கேன்சர். கேன்சர்னாலே மோசமானதான். அதில் என்ன நல்ல கேன்சர் கெட்ட கேன்சர் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 5-year சர்வைவல் ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அது என்னென்னா, இப்போது ஒரு கேன்சரை வந்து 100 பேருக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து அந்த 100 பேரில் எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க அதை சொல்கிறதான் வந்து 5-year சர்வைவல் ரேட். அதை வச்சு பார்க்கும்போது இந்த பேப்பிலரி கேன்சரும் ஃபாலிகுலர் கேன்சரும் ரொம்ப ஹை சர்வைவல் ரேட் உள்ள கேன்சர். தைராய்டில் மட்டும் கிடையாது, உடம்புல இருக்க மற்ற கேன்சரை கம்பேர் பண்ணால் கூட இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த பேப்பிலரி கேன்சரும் ஃபாலிகுலர் கேன்சரும் தைராய்டுக்கு உள்ளே இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட சர்வைவல் ரேட் ஆல்மோஸ்ட் 100% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த கேன்சர் நம்ம எளிதாக ஆரம்ப கட்டத்தில் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப எளிதாக ட்ரீட் பண்ணிடலாம். ஒருவேளை இந்த 2 டைப் ஆஃப் கேன்சர் தைராய்டை விட்டு வெளியே வந்து மற்ற இடத்துக்கு பரவிட்டா கூட நம்மளுடைய சர்வைவல் ரேட் வந்து 65% 89% வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட புற்றுநோயை பார்க்கும்போது இதுவே வந்து ஹையஸ்ட் நம்பர்ஸ் தான். சரி, அடுத்து 3வது கேன்சர் டைப் இருக்குல்ல, அது பேராஃபாலிகுலர் செல்ஸ்லேருந்து உருவாகும். இது பார்த்திங்கன்னா மெடுலரி கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 to 5% ஆஃப் த கேன்சர் தான் இது வந்து. பட் இதோட சர்வைவல் வந்து கொஞ்சம் கம்மி. இதோட சர்வைவல் பார்த்திங்கன்னா 85 to 89%. பட் இது கூட ரொம்ப ஈஸியாக எளிதாக ட்ரீட் பண்ணக்கூடிய கேன்சர் தான். சரி, 4வது ஒரு கேன்சர் டைப் இருக்குது. அதுக்கு பேர் அனாப்ளாஸ்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா எந்த செல்ஸ்லேருந்து உருவாகுதுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்தளவுக்கு. ஸோ அதனால் இது பேரை வந்து புவர்லி டிஃப்ரென்ஷியேட்டட் கேன்சர்னு சொல்கிறாங்க. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப மோசமான கேன்சர். இதோட 5-year சர்வைவல் பார்த்திங்கன்னா 10%க்கும் கீழே. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ரேர் கேன்சர். 2% கம்மியான கேன்சர் தான் இந்த அனப்ளாஸ்டிக் கேன்சர். ஸோ இந்த அனப்ளாஸ்டிக் கேன்சர் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாலே அது டேரெக்டாக ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லிடுவாங்க, அது என்ன சைஸாக இருந்தாலும். ஸோ இது ஒன்று மட்டும்தான் ரொம்ப இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிற ஒரு கேன்சர். சரி, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். இப்போ ஒருத்தருக்கு தைராய்டு கேன்சர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாலே அவங்க கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டிப்பாக செய்ய போகிற ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, த மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சை. கண்டிப்பாக எல்லாருமே அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ்லாம் நம்ம தைராய்டு கேன்சர் இருந்தாலும் நம்ம சர்ஜரி பண்ண மாட்டோம். அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரு ஹைலி அட்வான்ஸ் டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ ரொம்ப ரேர் சொல்கிறேன். அது மாதிரி ஹைலி அட்வான்ஸ் டிசீஸ் இருக்குது. நம்ம இருதயத்துலேருந்து பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் கேன்சர் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட்டோட உயிருக்கே ஆபத்துன்ற பட்சத்தில் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சர்ஜரி பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது தைராய்டு வந்து கேன்சர் இருக்குது, ஆனால் அது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷன், நுரையீரல் ரொம்ப பேடாக இருக்குது, ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ஹை ரிஸ்க்கு. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு பண்ண மாட்டோம். இல்லை பேஷண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா சர்ஜரியை நம்ம கொஞ்சம் தள்ளி போடுவோம். ஸோ இந்த மாதிரியான ரேர் சுச்சுவேஷனில் மட்டும்தான் தைராய்டு கேன்சர் இருந்தாலும் நம்ம சர்ஜரி பண்ண மாட்டோம். மற்ற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக சர்ஜரி ஏதோ ஒரு கட்டத்தில் பண்ணித்தான் ஆகணும். சரி, இப்போ சர்ஜரி பண்ணுறோம். என்ன சர்ஜரி பண்ணுறோம்? ஃபுல் தைராய்டை எடுத்துருவோமா, இல்லை பாதி தைராய்டை விட்டுட்டு, அதாவது கேன்சர் இருக்கிற பாதி தைராய்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை வச்சுருவோமா அப்படின்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த டைம் எஸ்பெஷலி நம்ம நாட்டில் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபுல் தைராய்டு எடுக்கணும்னு தான். மக்கள் கூட அதை தான் விரும்புகிறாங்க. கேன்சர் வந்துருச்சுன்னா எதுக்குன்னு ஃபுல் தைராய்டு எடுக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப சில கேசஸில் நம்ம வந்து பாதி தைராய்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி தைராய்டை வச்சுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து யங் அடல்ட்டாக இருக்கணும், கேன்சர் ரொம்ப குட்டியாக ரொம்ப ஓரத்தில் இருக்கணும், ப்ளஸ்
பேஷண்ட் நல்லா படிப்பறிஞ்சு அவங்க வந்து மீதி இருக்க தைராய்டில் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குன்றதை உணர்ந்து நாங்கள் லைஃப் லாங் ஃபாலோஅப்பில் இருப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா அந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம பாதி தைராய்டை வச்சுட்டு மீதி கேன்சர் இருக்கிற பாதி தைராய்டை மட்டும் நம்ம எடுக்கலாம். ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் தைராய்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து லைஃப் லாங் அவங்க வந்து தைராக்சின் மாத்திரை டெய்லி சாப்பிட வேண்டியிருக்கும். அதே நம்ம பாதி தைராய்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாத்திரை சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. பட் அவங்க லைஃப் லாங் ஃபாலோஅப்பில் இருக்கணும். இதுதான் வித்தியாசம். சரி, சர்ஜரி பண்ணி தைராய்டை மட்டும்தான் எடுப்போமா அப்படின்னு கேட்டால் கேன்சர் இன்வால்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ தைராய்டில் மட்டும்தான் கேன்சர் இருக்குன்னா அதை மட்டும்தான் எடுப்போம். சில சமயம் நெறிக்கட்டிகளுக்கு பரவிருக்கின்ற பட்சத்தில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இல்லை சம்டைம்ஸ் 2 சைடுமே லிம்ஃப் நோட்ஸையும் சேர்த்து நம்ம எடுக்க வேண்டி வரலாம். சரி, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் கொடுப்பாங்க. சில இந்த சர்ஜரி பண்ணால் இந்தந்த ரிஸ்க் வரும், இந்தந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான 3 விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் எல்லா பேஷண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் மாத்திரையாக டெய்லி சாப்பிட வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ தைராக்சின் ஸ்ட்ரென்த்து மாத்திரை தேவை அப்படின்றத உங்கள் டாக்டர் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் அதை தவறாமல் சாப்பிடணும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இல்லையான்றதை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட சதவீதமான பேஷண்ட்ஸ்க்கு அபவுட் 5% இல்லை 10% பேஷண்ட்ஸ்க்கு தைராக்சின் மாத்திரையோட கால்சியம் மாத்திரையும் நீங்கள் சாப்பிட வேண்டி வரலாம். அது ஒரு குறிப்பிட்ட பீரியடாக இருக்கலாம், இல்லை சில சமயம் லைஃப் லாங்காக கூட கால்சியம் மாத்திரை சேர்ந்து சாப்பிட வேண்டி வரலாம். அந்த வாய்ப்பும் இருக்குது, அந்த சான்ஸும் இருக்குது. ஸோ அதையும் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது, இந்த தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு நர்வ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான். அப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்ரேஷனுக்கு அப்புறம். ஸோ இதையும் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்ஜரி தான் தைராய்டு கேன்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அட்ஜுவன்ட் தான். இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சு, கீமோதெரப்பி, மருந்தில் கொடுக்குறது. அது இல்லாமல் 2 ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தைராய்டுக்கு மட்டும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ அயோடின் தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட். அது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் அயோடினை வந்து மாத்திரையாவோ இல்லை ஃப்ளூயிடாவோ உங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளே போய் நம்ம உடம்புல ஏதாவது மைக்ரோஸ்கோபிக் டியூமர் செல்ஸ் இருந்தால் அது நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். அதுக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இம்யூனோதெரப்பி. நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டமை வந்து பூஸ்ட் பண்ணி அதை வச்சு கேன்சர் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஸோ இது பண்ணுறதும் வந்து இம்யூனோதெரப்பி. ஸோ இதுவும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டாக தைராய்டில் பண்ணுவாங்க. ஸோ மெயின் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். அதுக்கப்புறம் இது வந்து சில சமயம் மாறுபடலாம். உடம்புல தைராய்டு கேன்சர் வந்து வெளியே பரவிருச்சுன்னா எந்தெந்த உறுப்புகளுக்கு பரவி இருக்கோ அதுக்கேற்றாப்புல நம்ம ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டி வரலாம். சரி, கடைசியாக ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம உடம்புல தைராய்டு கிளாண்டு வந்து இவ்வளோ தான் இருக்குது, இத்தினூண்டு தான் இருக்குது. இத்தினூண்டு இருக்கிற கிளாண்டுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக எளிதாக ட்ரீட் பண்ணுறக்கூடிய கேன்சரும் இதில் தான் உருவாகுது. இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான கேன்சரும் இதில் தான் உருவாகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு கேன்சர் டைப்பும் ஒவ்வொரு யூனிக்கானது, தனித்துவமானது. அதே மாதிரி தான் பேஷண்ட்ஸும். ஒரு பேஷண்ட்டும் இன்னொரு பேஷண்ட்டும் ஈக்குவல் கிடையாது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய கேன்சர் டயக்னோசிஸை இன்னொருத்தரோட கேன்சர் டயக்னோசிஸோட கம்பேர் பண்ணுறது ரொம்ப தவறு. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு தைராய்டு கேன்சர் இருந்துச்சு, அவருக்கு வெறும் ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணாங்க, ஆனால் எனக்கு தைராய்டு கேன்சர் இருந்துச்சு, எனக்கு ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க, ரேடியேஷனும் கொடுக்காங்கன்னு அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார், கீமோதெரப்பியால் அவர் நிறைய காம்ப்ளிகேஷன் வந்துச்சு, அதனால் நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு முன்முடிவோடு இருக்கிறதோ ரொம்ப தவறு. உங்களுக்கு என்ன கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ஓப்பன் மைண்டடாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் முழு இன்வால்மெண்ட்டோட நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எளிதாக கேன்சரை ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணலாம். சரி, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களோட பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.